தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது. அதுக்கு பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எப்படியும் கட்டாயம் இதுலேருந்து ஒன்று வந்துடும். தரவரிசை குறியீடுகள் 2024 தரவரிசை குறியீடுகள் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நிற்கும். ஓகேங்களா? அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 இந்த 1 வீக் பார்த்திங்கன்னா குரூப் 4 கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்த்துக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பரீட்சைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்களை போகலாம். பார்த்திங்கன்னா தரவரிசை குறியீடுகளில் இந்தியாவின் நிலை எத்தனையில் இருக்குது அதே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உலக மகிழ்ச்சி குறியீடு 2024 இது யார் வெளியிடுறாங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க், இவங்க தான் வெளியிடுறாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா இதில் 143 நாடுகள் பங்கெடுக்குது. இதில் 2024 இந்தியா 126வது இடத்துல இருக்குது. 2024 126வது இடம். அதுக்கிட்ட 2023 126வது இடம் தான். 2022 136வது இடத்துல இருந்துச்சு. இப்போ 126வது இடம். உலக மகிழ்ச்சி குறியீடில் இந்தியாவின் நிலை 126வது இடம். இதில் முதல் 3 இடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்லாந்து, டென்மார்க், ஐஸ்லாந்து. கேட்கலாம், அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் கேட்கலாம், இல்லைனா பார்த்திங்கன்னா அந்த 3ஐயும் கொடுத்து கேட்கலாம். 1வது இடம், 2வது இடம், 3வது இடம் அப்படி கூட கேட்கலாம். இதில் கடைசி இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான். கடைசி இடம் இது ஆப்கானிஸ்தான். வீடியோவை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அதுக்கடுத்து ஊழல் புலனாய்வு குறியீடு 2023. இது 2023 குறியீடு இப்போ தான் வெளியிட்டிருக்காங்க. ஊழல் புலனாய்வு குறியீடு டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அந்த நிறுவனத்தை பார்த்திங்கன்னா இந்த இதை வெளியிடுது. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 180 நாடுகள் பங்கெடுக்குது. இந்தியா நிலை 2023 இந்தியா 93வது இடத்துல இருந்துச்சு. அதாவது ஊழல் 93வது இடத்துல இருந்துச்சு. 2022 இந்தியா 85வது இடம் குறைஞ்சிருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதிக ஊழல் வந்துருச்சு போல், 93வது இடத்துல இருக்குது. இப்படியா வச்சுக்க, 2023 93 3 வருதா, 93. இன்னொன்று என்னதுன்னா, இந்த தரவரிசை குறியீடுகள் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கும். ஓகேங்களா? எப்படி ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மாதிரி சிம்பிள் ஷார்ட்கட்டில் 2023 அப்படின்னா 93 ஏதாச்சும் ஒன்று வச்சு ஞாபகம் வச்சுக்கிறணும். 2022 இந்தியாவோட நிலை பார்த்திங்கன்னா 85வது இடத்துல இருந்துச்சு, இப்போ கூடிருச்சு. இதில் முதல் 3 இடங்கள், ஃபஸ்ட்டு 3 இடங்கள் எது? அதாவது டென்மார்க், பின்லாந்து, நியூசிலாந்து. அதாவது ஊழல் புலனாய்வு குறியீடு. ஓகே. அதாவது ஊழலில் இந்தியா 93, போன வட்டம் ஊழல் கம்மியாக இருந்துச்சு, இந்த வட்டம் அதிகமாகிடுச்சு போல். இதில் 3 இடங்கள், ஃபஸ்ட்டு 3 இடங்கள் பார்த்திங்கன்னா இதில் 3லையும் பார்த்திங்கன்னா ஊழல் அவ்வளோ இருக்காது அப்படின்றது. டென்மார்க், பின்லாந்து, நியூசிலாந்து. இதுக்கு முன்னாடி பார்த்த மகிழ்ச்சி குறியீடு இதுவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 3 பார்த்திங்கன்னா கொஞ்சம் முரணாகிக்கிட்டே வரும். டென்மார்க், பின்லாந்து, நியூசிலாந்து. கடைசியில் எது? சோமாலியா. கேட்கலாம். ஊழல் புலனாய்வு குறியீடு 2023 கடைசி இடம் வைத்த நாடு எதுன்னு கேட்பேன், அப்படி கேட்கலாம். அதுக்கடுத்து ஹென்லி பாஸ்போர்ட் தரவரிசை குறியீடு 2024. என்ன சார் ஹென்லி பாஸ்போர்ட் தரவரிசை குறியீடு? அதாவது ஒரு நாட்டோட பாஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாஸ்போர்ட் அந்த பாஸ்போர்ட்டை வச்சு எத்தனை நாடுகளுக்கு ஃப்ரீ விசா, ஓகேங்களா, ஃப்ரீ விசா அந்த கீழே போட்டு விஷா ஃப்ரீ அக்சஸ் டு 62 கண்ட்ரிஸ். இந்தியா 62 நாடுகளுக்கு அந்த விசா வச்சு போய்க்கலாம். அதே சொல்கிறாங்க. அதாவது இது யார் வெளியிடுறாங்கன்னா, சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் வெளியிடுது. இதில் மொத்தம் 199 பாஸ்போர்ட் எடுத்திருக்காங்க. இந்த 2024 இந்தியா பார்த்திங்கன்னா 85வது இடத்துல இருந்திருக்கு. 2024 இந்தியா 85வது இடம். எப்படி எடுக்கிறாங்கன்னா, விசா ஃப்ரீ அக்சஸ் டு 62 கண்ட்ரிஸ். இந்தியா 62 நாடுகளுக்கு பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் இந்தியாவோட பாஸ்போர்ட்டை வச்சு 62 நாடுகளுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட்ஸ். இது இந்தியாவுக்கே பார்த்திங்கன்னா 62 நாடு போய்க்கலாம்னா, மற்ற ஒவ்வொரு நாடுகளாம் பார்த்திங்கன்னா கூட வச்சுருப்பாங்க. அந்த இது பார்த்திங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட்ஸ் என்னதுன்னா, எந்தெந்த நாடு? ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின், ஜப்பான், சிங்கப்பூர். இந்த நாட்டோட பாஸ்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா 194 நாடுகளுக்கு போய்க்கலாமா. 194 நாடுகளுக்கு போய்க்கலாம். கடைசி இடம் இதில் ஆப்கானிஸ்தான். எத்தனை நாடுன்னு போடலை.
கடைசி இடம் வந்து ஆப்கானிஸ்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நோட் எடுத்து குறித்து கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் அப்படியே போகிற டயத்தில் வந்து கடைசி டயத்தில் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா பரீட்சைக்கு முந்தின நாள் வந்து அப்படியே ஒரு பார்வை கேட்டுக்கிறணும், இல்லைனா ஆடியோலையாச்சும் வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கணும். உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகள். உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகள். ஒரே நிமிஷம். சக்தி வாய்ந்த நாடுகள் இதை யார் வெளியிடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் நியூஸ் அண்டு வேர்ல்டு ரிப்போர்ட் அந்த நிறுவனம் வெளியிடுது. இதில் எத்தனை நாடுகள்னால் 87 நாடுகள். இது 2024 இந்தியா வந்து 12வது இடத்துல இருந்திருக்கு. மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா வந்து 12வது இடம். 2024 முதல் 3 இடம் எது? அமெரிக்கா, சீனா, ரஷ்யா. மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகள் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா 3 இடம் வருது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மனித வளர்ச்சி குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் முக்கியமானது. மனித வளர்ச்சி குறியீடு 2022க்கு பார்த்திங்கன்னா இப்போதே வெளியிடுறாங்க. 2022க்கே இப்போதே வெளியிடுறாங்க. யார் வெளியிடுறாங்கன்னா ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்ட அமைப்பு யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் பிளான்ஸ் அந்த அமைப்பு வந்து வெளியிடுது. மொத்தம் இதில் எத்தனை நாடுகள்னால் 193 நாடுகள். இதில் இந்தியா வந்து 134வது இடத்துல இருக்குது. 2022 படி இந்தியா 134வது இடத்துல இருக்குது. எத்தனை புள்ளிகள்னால் 0.644 புள்ளிகள் பெற்று இந்தியா வந்து 134வது இடம். 2021 பார்த்திங்கன்னா 135வது இடத்துல இருந்துச்சு. அப்போ அதோட புள்ளிகள் எத்தனை? 0.6333. ஓகேங்களா? ஒன்றும் முக்கியமான பாயிண்ட்ஸுங்க, எப்படினாலும் கேட்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ், அதனால் குறித்து வச்சுக்கோங்க. பாலின சமத்துவ மின்மை குறியீடு 2022 இதுவும் ரொம்ப முக்கியமானது. பாலின அதாவது ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் இது யார் சொல்கிறா? அது இந்த மேலே வெளியிட்டாங்க பார்த்தீங்களா? அதே இதே அதாவது ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்ட அமைப்பு தான் இதை வெளியிடுது. பாலின சமத்துவமின்மை குறியீடு இதில் எத்தனை 193 நாடுகள் தான். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 108வது இடத்துல இருக்குது. இந்தியா வந்து 108வது இடத்துல. இதோட மதிப்பெண் 0.437. 0.437. 2021 பார்த்திங்கன்னா 122வது இடத்துல இருந்துச்சு. அதாவது இது வந்து 108வது இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 134வது இடம். மனித வளர்ச்சி குறியீடில் 134. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாலின சமத்துவமின்மை பார்த்திங்கன்னா 108. 0.437 மதிப்பெண்கள் பெற்று 108வது இடம். 2021 பார்த்திங்கன்னா 122வது இடத்துல இருந்திருக்கு. 122வது இடம். 0.490 மதிப்பெண்கள். உலகளாவிய இராணுவ வலிமையில் வச்சு பார்க்குறாங்க 2024 தான். இது யார் வெளியிடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபயர் பவர் ரேங்கிங்ஸ் அந்த நிறுவனம் வெளியிடுது. இதில் மொத்தம் எத்தனை நாடுகள்னால் 145 நாடுகள். இதில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 4வது. இந்தியாவின் நிலை வந்து 4வது இடம். ஓகேங்களா? உலகளாவிய இராணுவ வலிமையில் இந்தியா 4வது இடம். இப்போ நான் முதல் 3 நாடுகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, சைனா. இந்த 3 நாடுகள் தான் முதல் 3 நாடுகள். ஓகேங்களா? திருப்பி சொல்கிறேன், நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. உலகின் வலிமையான கரன்சி பட்டியல் இதை யார் வெளியிடுறாங்கன்னா ஃபோர்பஸ் என்ற நிறுவனம் வெளியிடுது. இதில் மொத்தம் எத்தனை நாடுகள்? 180 நாடுகள். ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட 180 நாடுகள். இந்திய ரூபாய் எத்தனாவது இடத்துல இருக்குது? 15வது இடத்துல இருக்குது. இந்திய ரூபாய் வந்து 15வது இடத்துல. முதல் 3 இடங்கள் எந்தெந்த நாட்டுக்குரியது? குவைத்தோட தினாரம், பக்ரைனோட தினாரம், ஓமனின் ரியால். இதே வந்து பார்த்திங்கன்னா முதல் 3 இடத்துல வகிக்குது. இந்தியா வந்து 15வது இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உலகளாவிய பசி குறியீடு குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ். இதை யார் வெளியிடுறா? ஐரிஸ் எய்டு ஏஜென்சியோட கன்சர்ன் வேர்ல்டு வைடும் ஜெர்மன் ஆர்கனைசேஷனோட வேர்ல்டு ஹங்கர் ஹெல்ப் என்ற நிறுவனம் சேர்ந்து வெளியிடுது. இதில் மொத்தம் எத்தனை நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 நாடுகள். 2023 இந்தியாவோட நிலை பார்த்திங்கன்னா 111வது இடத்துல இருக்குது. 2023 இந்தியா 111வது இடம். 2022 பார்த்திங்கன்னா 107வது இடத்துல இருந்திருக்கு. பசி குறியீடில் 2022 107வது இடமோ 2023 111வது இடத்துல இருக்குது. இந்தியாவுக்கு முன்னாடி பாருங்கள் எந்தெந்த நாடெல்லாம் நம்மளுக்கு வகிச்சிருக்கு பாருங்கள். இந்தியாவுக்கு முன்னாடி எந்தெந்த நாடுகள்?
பாகிஸ்தான் 102வது இடத்துலையும், பங்களாதேஷ் 81வது இடத்துலையும், நேபாளம் 69வது இடத்துலையும், ஸ்ரீலங்கா 60வது இடத்துலையும் உள்ளது. அதுக்கடுத்து பசி இல்லாத நாடுகள்னு எதை சொல்கிறாங்க? பசி இல்லாத நாடுகள் பெலாரஸ், போஸ்னியா, ஹெர்ஸ்கோவினா, சிலி, சீனா, இந்த நாடுகளுக்கெல்லாம் பசி இல்லாத நாடுகள்லாம். கடைசி இடம் ஏமன், மடகாஸ்கர், மத்திய ஆப்பிரிக்க குடியரசு, இந்த நாடுகளில் பார்த்திங்கன்னா பசி தலைவிரிச்சு ஆடுது. அதே தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றம் செயல்திறன் குறியீடு 2023. காலநிலை மாற்றம் செயல்திறன் குறியீடு 2023. கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், அதே இது பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். இதை யார் வெளியிட்டான்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் வாட்ச், நியூ கிளைமேட் இன்ஸ்டிடியூட் மற்றும் கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க் இன்டர்நேஷ்னல் 2 சேர்ந்து வெளியிடுது. இது பார்த்திங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் 63 நாடுகள் சேர்ந்தது. இதில் இந்தியா வந்து எத்தனாவது இடம்னா 7வது இடத்துல இருக்குது. இந்தியா 7வது இடத்துல. 2022 பார்த்திங்கன்னா 8வது இடத்துலையும் இப்போ 7வது இடத்துல இருக்குது. இதில் முதல் 3 இடங்கள் எந்த நாடும் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கவில்லை. முதல் 3 இடங்களில் எந்த நாடும் பிடிக்கலை. இப்போ 4வது இடம் யாருன்னு பார்த்திங்கன்னா டென்மார்க். ஓகேங்களா, 4வது இடம் டென்மார்க். இந்தியா வந்து 7வது இடம். 1க்கு 2 தடவை திருப்பி வச்சு கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து மனப்பாடம் பண்ணிக்கும். ஓகேங்களா, ஓகேங்க, அவ்வளோதாங்க. அது தரவரிசை குறியீடு இவ்வளோதான். இதில் வேறு எதுவும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும். வேறு ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருப்பேன், கட்டாயம் மிஸ் பண்ணியிருப்பேன். அதனால் வந்து தரவரிசை குறியீடு வேறு எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா பேரும் பார்த்து தெரிஞ்சுக்கிறட்டும். குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா படிங்க, ஈஸியாக அடிச்சிடலாம். திருப்பி அதான் சொல்கிறது. கரண்ட் அஃபேர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ஆளை வந்து தூக்கி விடுறது. ஓகேங்களா, ஏன்டா மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா பேரும் காமனாக மார்க் எடுப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்றுதையும் பார்த்திங்கன்னா உங்களை வந்து அதாவது மார்க் வந்து அதிகப்படுத்துறது இந்த கரண்ட் அஃபேர்ஸு. அதனால் இதுக்கு வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. திருப்பி ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து இன்னும் 7 நாள் தான் கிடக்கு. இன்னும் 7 நாள் தான் கிடக்கு. அதுக்குள்ளே நல்லா வந்து ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்மதுலேயும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். தமிழ் சம்மந்தமானதும் போட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா தமிழ் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 95க்கு மேலே எடுத்தாதே வேலை வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம். அதனால் வந்து நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழும் வந்து அடுத்தடுத்து வீடியோ போட போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள லைக் பட்டனே ஒரு தட்டி விட்டுருங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.